வெல்கம் டு வெற்றி ஐஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ல கேட்கப்பட்ட ஒரு ரீசனிங் சம் தான். இப்போ வந்து என்னது கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து என்ன ரீசனிங்கிறது என்னது முக்கியமா ஒரு 10 கொஸ்டின் கேட்காங்க. அதுலயும் வந்து என்னது இந்த ஏபிசிடி வச்சு கொஸ்டின் இல்லாத பேப்பரே இல்லை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z ஈக்குவல் டு 52, CAT கேட்டுங்கிறது 48. அப்பனா எனக்கு பேட்டுங்கிறது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இசட்டுக்கு எப்படி 52 வந்துச்சு, இந்த CATக்கு என்ன லாஜிக்ல 48 வந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இசட் வந்துட்டு இங்கிலீஷ் அல்பபெட்ல எத்தனையாவது லெட்டரா இருக்கு அப்படின்னு பார்த்தா 26. ஓகேவா? அப்போ இசட் ஈக்குவல் டு 26. ஸோ அப்போ எத்தனை இங்க வந்து என்ன வரும் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எதை கொண்டு பெருக்குன்னா 52 வரும் அப்படின்னு பார்க்கும்போது 26 2ஆல பெருக்குனா என்ன வருது 52ன்னு வரும். அப்போ என்ன செஞ்சுக்கோ வந்த ஆன்சரை 2ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கேயும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது CAT இதுதானே. அப்போ சி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு பார்க்கும்போது 3ஆவது இடத்துல இருக்கு. ஓகேவா? ஏங்கிறது எத்தனை இடத்துல இருக்கு 1 அப்படின்னு போட்டுக்கலாம். டியோட வேல்யூ எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசிடில எத்தனை 20 அப்படின்னு போடும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது 3 4 4 + 20 என்னது 24ன்னு வருது. இங்க 48ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க 24 2ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி 2ஆல மல்டிபிள் என்னது 48. அப்ப என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்த இத கூட்டி வந்த ஆன்சரை 2ஆல என்ன செஞ்சிருக்காங்க மல்டிபிள் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அதே மாதிரி இதையும் பண்ணா BAT வேட்டானே. சோ B யோட வேல்யூ என்னது 2. A வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும் 1ஆவது இடத்துல இருக்கும். B யோட இடம் எத்தனை 20. சோ அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் 23ன்னு வரும். ஸோ 23 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 46. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் வந்து என்னது 46 அப்படிங்கிறது நம்மளுக்கான ஆன்சரா இருக்கு. தேங்க்யூ.